சிவன் கோவில்களில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை காண்பது மிகவும் விசேஷமானது. ஆனால் இந்த அன்னாபிஷேகத்தை பொதுவாக பக்தர்கள் கருவறைக்கு வெளியிலிருந்து கண்டு தரிசிப்பார்கள். ஆனால் நீலகிரி மாவட்டம் பெம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவோகம் தவக்குடில் சர்வலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் ரமேஷ் என்னும் ஜோதி ஆனந்தா தலைமையில் பொதுமக்கள் இறைவனை தொட்டு அன்னாபிஷேகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த சர்வலிங்கேஸ்வரர் ஆலயம் மேட்டுப்பாளையம் சக்தி சாலையில் உள்ள பனையம்பள்ளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் ஐப்பசி பௌர்ணமி தினமான இன்று வருடந்தோறும் உணவு அளிக்கும் சிவபெருமானுக்கு ஒரு நாள் மட்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உணவு படைக்கும் விதமாக இந்த ஐதீகம் பின்பற்றப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு துவங்கிய இந்த பூஜையில் பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், குங்குமம், ஆபரணம், பழச்சாறு, நெய், தேன் மற்றும் பல பொருட்களை கொண்டு இறைவனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு அருகே உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அவர்கள் கரங்களால் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்தனர். வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே கிடைக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யும் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் உள்ளது என தெரிவிக்கின்றனர் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்தவர்கள். இது குறித்து ஜெகதலா கிராமத்தைச் சேர்ந்த நிக்கில் கூறுகையில், நான் ஜெகதலா கிராமத்துலேருந்து வரேன். இங்கே அன்னபிஷேகம் பூஜை பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி தான் பண்ணுற பூஜை. அதில் நாங்களும் கலந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற கோயிலில் சாமியை தொட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த கோயிலில் நம்ம சாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். மனசுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்குது. சுமார் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த கோயிலுக்கு? சுமார் ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்க கோயிலுக்கு இன்னைக்கு பூஜைக்கு. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.